ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டுக்கு நமக்கு ஒரு காலையில் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Star, Devil, Six of Swords, Empress, Chariot, Four of Cups. Okay. High Priestess, Five of Wands, Ace of Wands, Hanged Man, Five of Pentacles, Queen of Pentacles. So, bottom of the deck, Hierophant. Five of Cups, King of Swords, Devil, Ace of Swords, Sun, Nine of Swords, Temperance, Seven of Cups, Five of Wands, Three of Cups, Knight of Wands, Seven of Pentacles, King of Cups. ஓகே, ஸோ தென் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா, நோ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, இல்லைங்க ஒரு கம்யூனிகேஷன் இல்லாத சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த போஸ்ட்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் பொண்ணால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே, கரண்ட்லி எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ உங்கள் கண்ணுக்கு முன்னே எப்போ படுதோ, ஸோ அப்போ அந்த ஒரு டைமில் அந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்டு கூட ஏதாவது பார்ட்டியோ செலிப்ரேஷனோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, இல்லைங்க இந்த பர்சன் நீங்கள் வந்து ஏதோ பார்ட்டிக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போகிறக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் மீட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்கலாம் கனெக்ட். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு ரெண்டு சுச்சுவேஷன் ஃபீல் ஆகுது. ஒரு சுச்சுவேஷன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி காஸ்ட் ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, இன்னொரு சுச்சுவேஷன் என்னன்னு கேட்டு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுங்கிறது பயங்கர ஒரு ஃபெமிலின் எனர்ஜி ஆகும். நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா பி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் லெட்டர்லேயோ அவங்க லெட்டர்லேயோ பியோ ஜேயோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு இங்கே ஒரு ஃபெமினின் எனர்ஜி, நமக்கு இங்கே தேர்ட் பார்ட்டியாக வருது. ஃபெமினின் எனர்ஜி மேபி மதராக இருக்கலாம், இல்லைங்க சிஸ்டராக இருக்கலாம், இல்லைங்க கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் அது பயங்கர பாசிட்டிவும் நெகட்டிவும் கலந்து ஒரு லேடி, சீக்ரெட்டிவான ஒரு லேடின்னு சொல்லுவாங்கள்ல, மைண்டு பவர் உள்ள ஒரு லேடின்னு சொல்லலாம். ஸோ அந்த லேடிக்கு எப்படி மைண்டு பவர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லைஃப் லெசன்ஸ் லேர்ன் பண்ண ஒரு லேடியாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு லேடியாக இருக்கலாம். லைஃப்பில் நிறைய ட்ராமா, நிறைய சுச்சுவேஷன் கடந்த ஒரு பர்சனுக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்.
ஓகே. பயங்கர சீக்ரெட்டிவான ஒரு லேடி. பாசிட்டிவ், நெகட்டிவும் கலந்த ஒரு லேடி ஆகும். ஸோ இந்த ஒரு லேடியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. ஸோ இந்த ஒரு லேடியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த ரிலேஷன்ஷிப்பை சம்டைம்ஸ் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்திருக்கலாம். ஓகே. ஓகே. எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு. மூவ் ஆன் ஆகி 6 மந்த் இருக்கலாம், இல்லைங்கி ஜூன் மந்த் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் மூவ் ஆன் ஆகிட்டோம், இல்லைங்கி 15 டேஸ் இருக்கலாம், 15 வீக்ஸ் இருக்கலாம். மூவ் ஆன் ஆகிட்டு மூவ் ஆன் ஆனதுக்கு ரீசன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த பர்சன் ஆக்சுவலி பயங்கர நெகட்டிவாக ஒரு கேரக்டர் ஆகும். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, மேபி இந்த ஒரு பர்சன் வந்து அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கட்டும், ஒரு ஸ்டாராக இருக்கலாம், இல்லைங்க நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸ்டார் மீன்ஸ் இந்த மேபி இந்த போஸ்டோட ஃபேமிலிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியாக இருக்கலாம், இந்த ஒரு போஸ்டோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஒரு பர்சனாக இருக்கலாம். இது மேபி இந்த போஸ்டோட கேரக்டர் குட் கேரக்டராக சாரி சொசைட்டி ஆக்சுவலி மைண்ட் இஸ் நெகட்டிவ், பட் சொசைட்டிக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் அப்டேட் பண்ணுறது பயங்கர கொஞ்சம் சில பர்சன்ஸ் நம்ம பார்த்தா தெரியும், வீட்டில் போனால் அப்படியே சாதுவாக அமைதியாக இருப்பாங்க, அதே வெளியே போனால் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்களா. ஸோ அதே மாதிரி பர்சனோட மைண்ட் இஸ் நெகட்டிவ். ஓகே. பட் பர்சன் வெளியே அப்டேட் பண்ணுறது நான் பயங்கர டீசெண்டாகும், பயங்கர டிசிப்ளினாகும், என்ன மாதிரி இந்த வேர்ல்டில் நல்லவனை பார்க்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி காட்டக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சனை 4 பேர் மதிப்பாங்க, 4 பேர் வேல்யூ கொடுப்பாங்க, அது அவங்க வெளியே காட்டுற ஒரு விதத்தினால இருக்கலாம். ஓகே. பட் இந்த பர்சன் ஆக்சுவலி என்ன நெகட்டிவான ஒரு கேரக்டர், மைண்ட் இஸ் நெகட்டிவ். என்ன நெகட்டிவான ஒரு கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பர்சனுக்கு ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் உண்டு. மேபி டேட்டிங், ஃப்ளோட்டிங் இதில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே. ஸோ அப்போ இந்த ஒரு பர்சன் நெகட்டிவ் மீன்ஸ் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி டேட்டிங், ஃப்ளோட்டிங் லைக் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால் இவருக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸும் உண்டு. மேபி செக்ஷுவல் அடிக்ஷன் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டே அப்படின்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸ் மேபி இவர் ஸ்டாராக இருக்கலாம், நல்ல ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலி பேக்ரவுண்டாக இருக்கலாம். ஓகே. ஸோ அதனால் இவருக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு. ஆப்ஷன்ஸும் நிறைய இருக்கிறனால ஃபீலிங்ஸு, எமோஷன், அடிக்ஷன்லாம் கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிற பட்சத்தில் ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குல்ல, நம்மளை 4 பேர் பார்க்குறாங்க, நம்ம எப்போ வேணாலும் யாரு கூட கனெக்ட் ஆகிக்கலாம், நம்ம யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், யாரை வேணாலும் நம்ம லைஃப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குல்ல. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் பயங்கர ரூடாக இருக்கிறாங்க நம்ம சொல்லலாம். ஒரு பவுண்டரி உங்ககிட்ட செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. உங்கள் 2 பேருக்கும் காண்டாக்டோ ஒரு கம்யூனிகேஷனோ வராத அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு இந்த ஒரு பர்சன். ஆக்சுவலி நீங்களும் கனெக்ட் ஆகாத அளவுக்கு இந்த ஒரு பர்சனும் உங்கள் லைஃப்பில் வராத அளவுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை மைண்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருக்கலாம், சுத்தமாக உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம், சுத்தமாக நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம். உனக்கு மேபி வெளிப்பார்வைக்கு நீ யாரோ நான் யாரோ இந்த மாதிரி கூட இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி வெளியே அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் பக்கா மைண்ட் இஸ் நெகட்டிவான கேரக்டர் சொல்லும்போது ஒரு அடிக்ஷன்ஸ் உண்டு இருக்கு. ஆக்சுவலி மேபி செக்ஸுவல் அடிக்ஷனாக இருக்கலாம், ட்ரிங்கிங்காக இருக்கலாம், கொஞ்சம் ஏதாவது ஒரு அடிக்ஷன் உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைங்க ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு அடிக்ஷனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அடிக்ஷன் உண்டு. இந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, ஒரு அடிக்ஷன் உண்டு. ஓகே. இவங்க காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இவங்க ஆக்சுவலி இந்த மாதிரி பவுண்டரி செட் பண்ண ரீசன் இவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்களாம், இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்களாம். பட் நீங்கள் இவங்களுக்கு கொஸ்டின் கேட்கக்கூடாது, இவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இவங்க எந்த ரீதிக்கு இருக்காங்களோ அதை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போகணும். ஸோ அதுதான் இவங்களோட டார்கெட். ஆக்சுவலி இவரை கொஸ்டின் கேட்கக்கூடாது, எங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாது, எப்போ வருவான்னு கேட்கக்கூடாது. ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறணும். எந்த கொஷின்ஸ் நீங்கள் வைக்கக்கூடாது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக விட்டுறணும். ஸோ அதனால கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பர்சன் பக்கா ரூடாக இருக்காங்க. இவரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, இவரை யாரும் கண்ட்ரோலிங் பண்ணுறது இவருக்கு பிடிக்காது ஆக்சுவலி. ஓகே. இவரை பொறுத்த மட்டும் என் லைஃப் வந்து என்னோடய கண்ட்ரோல் இருக்கணும், நான் தப்பு பண்ணணும், நல்லது பண்ணணும், சரியாக பண்ணணும் எனக்கு தெரியாது, பட் நான் நினைக்கிற மாதிரி தான் என் லைஃப் இருக்கணும். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன், எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செய்வேன்.
என்னை யாரும் கொஸ்டின் கேட்கக்கூடாது. என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணி என்கிட்ட கொண்டு வர வைக்கணும்னு நினைக்கவும் கூடாது. என்ன ஃப்ரீயாக விட்டுறணும். என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த வேர்ல்டில் யாருக்கும் ரைட்ஸோ ரூல்ஸோ ரெகுலேஷனும் கிடையாது. நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு மேபி நீங்கள் ஏதாவது கமிட்மெண்ட் கேட்டிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இல்லைங்க உங்களை ஜஸ்ட்டு ஃப்ளோட் பண்ணுறதுக்கும் டேட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காம உங்களை வச்சுருக்கலாம். ஸோ அப்படி கமிட்மெண்ட் கேட்ட உடனே இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் போய்ட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ கரண்ட்லி வந்து உங்களோட வைப்ரேஷன் ஹை வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்யூஷன் பேக்காக கைட் ஆகலாம் கரண்ட் சுச்சுவேஷனில். ஸோ உங்களோட பவரை நீங்கள் மனசிலாக்கிட்டு உங்களோட வேல்யூவை மனசிலாக்கிட்டு ஸோ ஒரு சில ரியலைசேஷனும் உங்களுக்கு வந்துட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம். நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. நம்ம எதிர்பார்க்குற எந்த ஒரு அவுட்கமும் இல்லை, ஹோப்பும் இல்லை, ஒரு சக்ஸஸ் எதுவுமே நமக்கு இல்லை. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம். அவங்க அப்போஸ் இருக்கிற பர்சன் அவங்க விருப்பத்துக்கு இருக்கிறாங்க, விருப்பத்துக்கு வராங்க, விருப்பத்துக்கு போகிறாங்க. நம்மளை வந்து ஜஸ்ட்டு டேட்டிங்கு ஃப்ளோட்டிங் மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. நமக்கு எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் இல்லை, ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. நம்ம எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும்? ஓகே. ஸ்நேகம் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்நேகம் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கணும்ல. பட் ஈகோ தான் முக்கியம். நான் ஒரு ரிலேஷன்ஷிப்னு சொல்லும்போது அதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேரும் விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது இம்பார்ட்டன்ட். நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எனக்கு ரூல்ஸ் போடக்கூடாது, எனக்கு அதிகாரம் பண்ணக்கூடாது, எனக்கு அது ரிலேஷன்ஷிப் தேவையே இல்லையே. நீ கடைசி வரைக்கும் உன் விருப்பத்துக்கு நீ இருந்துக்கோ, தனியாக இருந்துக்கோ. எனக்கு எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்னால் கொஞ்சம் என்னையும் புரிஞ்சுக்கணும், எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எனக்கு ஒரு கேர் கொடுக்கணும், எனக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு எதுவுமே இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், எனக்கு உனக்கு எந்த பாண்டிங், எனக்கு உனக்கு என்ன சம்மந்தம், எதுக்கு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம். கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் மனசிலாக்கிட்டு ஓகே. ஒரு கட்டத்தில் நீங்கள் 110% எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம், கேர் பண்ணிக்கலாம், லவ் பண்ணிக்கலாம். இவருக்கு எத்தனையோ வாட்டி நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு ஃபினான்ஷியலி நிறைய கொடுத்துருங்க இவருக்கு ஹெல்ப். இவர் எதாவது பிஸ்னஸ் எதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு எத்தனையோ வாட்டினா இவர் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க நீங்கள் நினச்சிட்டு ஸோ அதனால் நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு போக போக இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு மேபி இந்த ஒரு செப்பரேஷனில் மனசில் ஆகிட்டு இவனுக்கு இவ்வளோ ரூலாக இருக்க முடியுமா நீங்கள் இந்த செப்பரேஷனில் மனசில் ஆக்கிட்டு அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு ஓகே. இருக்கட்டும், ஃப்ரீயாக இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும், அவங்களே யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்னா இருக்கட்டும். நமக்கு எதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு? நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு ரிலேஷன்ஷிப், நமக்கு கேரிங் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம என்னத்துக்கு நிற்கணும்? நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட வேல்யூ எடுத்து மனசிலாக்கிட்டு நீங்கள் சுத்தமாக மைண்ட் பண்ணலை. நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, எங்கே வேணாலும் போய் விழுந்துக்கோ, எங்கே வேணும் எத்தனை ஆப்ஷன் இருக்கோ அத்தனை ஆப்ஷன் எனக்கு தேடி போய்க்கோ, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. எனக்கு 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 தேவை கிளாரிட்டி. ஓகே. நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கணும், எனக்கு ஒரு ஹோப் இருக்கணும். ஒன்றும் இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எதுக்கு நிற்கணும்? நான் ஆக்சுவலி ஸ்நேகம் கொடுக்குறேன்ல, அப்போ எனக்கு ஈக்குவல் ஸ்நேகம் வேணும்ல. நீ உனக்கு தேவைப்படும் போது மட்டும் நீ வர்ற வந்து மேபி இந்த ஒரு பர்சன் தேவைப்படக்கூடிய ஒரு டைம் மட்டும் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். பட்டு மற்ற டைம் சுத்தமாக அவங்கள மைண்ட் பண்ணுறதே கிடையாதா இருக்கலாம். இல்லைங்க உங்களுக்கு ஒரு கால் இருக்காது, ஒரு மெசேஜ் இருக்காது, உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு மனசில் அப்போ நானுங்கிறது இதுக்கு மட்டும்தானா? நானுங்கிறது இதுக்கு மட்டும்தான், எனக்கு மனசு இல்லையா, ஃபீலிங்ஸ் இல்லையா, எமோஷன்ஸ் இல்லையா, ஜஸ்ட் நானுங்கிறது இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகிறதா? உங்களோட வேல்யூ வரத்து கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மனசில் ஆகிட்டு ஓகே. எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு ஆக்சுவலி இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் போகிறதும் ஒன்று தான். கடைசி வரைக்கும் நான் செல்ஃப் இண்டிபெண்டில் தனியாக செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு என்னென்ன நான் ஃபோக்கஸ் ஆகிட்டு ஜாலியாக வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி சுத்தமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பர்சனை கொண்டு என் தலையில் சுமந்து வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நான் ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன் நான் எதுக்கு லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ண போகிறேன்? எனக்கு தேவை ரிலேஷன்ஷிப் இல்லை, ஹாப்பினஸ் ஆகும், ஃப்ரீடம்ஸ் ஆகும். இம்பார்ட்டன்ட் என்னோட ஹாப்பினஸ், என்னோட ஃப்ரீடம், என்னோட சந்தோஷம். ஓகே. நான் கொடுத்த ஒரு ஸ்நேகம் உண்மையாக இருந்தீங்க, அது என்னைக்காவது என்ன புரிஞ்சுக்கிட்டு அது வரும். பட் அது புரியாத வரைக்கும் எனக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பே வேணும். கரண்ட் சுச்சுவேஷனுக்கு உங்கள் பவலையாக நிற்கிறீங்க. எனக்கு யாரும் இல்லாட்டாலும் என்னால் ஜீவிக்க முடியும். ஒரு ஸ்நேகத்துக்காக நான் யாருக்கு முன்னாடி பெக் பண்ணி மேபி நீங்கள் ஸ்நேகத்துக்காக பெக் பண்ணி அதிலே ரியலைஸில் லேர்ன் பண்ணியிருக்கலாம். ஓகே. கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பெக் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டு
எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. உங்கள் பவரை நீங்கள் மனசிலாக்கிட்டு நிற்கிறீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு நிற்குது அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 50% அதில் ஹாப்பினஸ் இருக்கணும். நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், என்ன அதிகாரம் பண்ணக்கூடாது, என்ன கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் எனக்கு விருப்பப்பட கூட போவேன் வருவேன், அப்படியே எனக்கு அது ரிலேஷன்ஷிப் வேணும். உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போ. உனக்கு என்ன தோணுது நீ அதை பண்ணு. உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு. பட் என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஓகே, நீ ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீ இங்கேயும் வந்து அங்கேயும் வந்து மைண்ட் கேம் கிடைக்கிறது, இந்த ட்ராமா க்ரியேட் பண்ணுறதுலாம் எனக்கு வேண்டாம். ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நானும் நீ நிற்கிறோம் அப்படின்னா எனக்கு 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 அதில் ஒரு 50% ஹாப்பினஸ் அது வேணும். நீ என்னை கேர் பண்ணிக்கணும், எனக்கு லவ் பண்ணிக்கணும், எதுவுமே இல்லை. நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், எனக்கு ரிலேஷன்ஷிப் வேணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துக்கணும். ஒரு கிளாரிட்டி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கரெக்ட் சுச்சுவேஷனில். கிளாரிட்டி எனக்கு தேவை. கிளாரிட்டி எனக்கு என்ன கிடைக்க போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பில், எனக்கு என்ன ஹாப்பினஸ் கிடைக்க போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஒன்றும் இல்லாமல் நான் எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும், ஒன்றும் இல்லாமல் நான் எதுக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும். எனக்கு லைஃப்பில் வர வேலை வெட்டி இல்லையா, எனக்கு கோல் இல்லையா, எனக்கு செல்ஃப் லவ், எனக்கு அச்சீவ்மெண்ட் இல்லையா, எனக்கு சந்தோஷம் இல்லையா. ஒன்றும் இல்லாத இடத்துல போய் வந்து நின்றுட்டு நான் டைமை வேஸ்ட் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணி என்னத்துக்கு நான் என்னோடய லைஃப்பை நான் அழிக்க போகிறேன். கரெக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் மனசில் ஆக்கிட்டு உண்டு. லைஃப்பில் வர வேண்டாம் நீங்கள் சொல்லலை, வரட்டும். வந்தால் எனக்கு ப்ராப்பராக ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக், ப்ராப்பராக ஒரு இம்பார்ட்டன்ஸ், ப்ராப்பராக ஒரு கிளாரிட்டியோடு வரட்டும். இல்லைங்க வேண்டாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டு. ஸோ இந்த வைப்ரேஷன் யாராக நிற்கிறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்றைக்கு நீங்கள் வரீங்களோ அன்றைக்கி ரெஸ்னேட் ஆகும். ஸோ இவரும் கரண்ட் சுச்சுவேஷனில் சுத்தமாக உங்களை மைண்ட் பண்ணவே இல்லை. ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நான் வரவே மாட்டேன், நான் கால் பண்ண மாட்டேன், நான் மெசேஜ் பண்ண மாட்டேன், நீ வர்றியா இல்லையா பார்ப்போன்னு இவரும் நிற்கிறாரு. ஓகே, ஏன்னா இவர் ஏன் அப்படி பவுண்டரி செட் பண்ணி வச்சு நிற்கிறார் அப்படி கேட்டிங்க அப்படின்னா அப்போ தான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்ரீயாக இருக்க முடியும். இவர் யாருக்கு எங்கே வேணாலும் போவாங்களாம், எங்கே வேணாலும் வருவாங்களாம். நீங்கள் தட்டு கேட்டுறக்கூடாது, நீங்கள் கொஷின்ஸ் கேட்டுறக்கூடாது. ஸோ அப்போ சுத்தமாக இவர் கரண்ட் சுச்சுவேஷன் அவங்கள மைண்ட் பண்ணாமல் இருந்துட்டார் அப்படின்னா, இவர் மூவ் ஆன் ஆகுற மாதிரி வெளியே ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு சைலண்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் உடனே திருந்தி எடுத்து ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோ. ஏன்னா நீங்கள் எத்தனையோ வாட்டி ரிலேஷனில் பெக் பண்ணி போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ அதனால் ஆள் இருக்குது. அது போல் இது நெகட்டிவ் கேரக்டராக ஆக்சுவலி இது ஒரு பர்சன். ஓகே, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்னோட எனர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் இவருக்கு ஒரு பேலன்ஸ் இல்லை லைஃப்பில். மேபி ஒரு ஃபெமினன் எனர்ஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. ஃபெமினன் மேபி இந்த ஒரு போர்ஷன் ஆக்சுவலி உங்களை கண்ட்ரோல் பண்ணதாக இருக்கலாம். பட் இது ஃபெமினன் இந்த ஒரு போர்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. பட் இவருக்கு லைஃப் ஒரு பேலன்ஸ் இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில். ஏன்னா நீங்கள் கொடுத்த ஒரு ஃப்ரீடமாக இருக்கட்டும், நீங்கள் கொடுத்த ஒரு ஹாப்பினஸாக இருக்கட்டும், இவருக்கு லைஃப்பில் வேறு யாரும் கொடுத்துட்டு அதே இது ஃபெமினன் எனர்ஜி கொடுத்துட்டு இந்த ஃபெமினன் எனர்ஜி ஆக்சுவலி இவரை கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ தான் இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு. ஒரு ஆன்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மாக்கு தேவை ஆக்சுவலி பீஸும் ஹாப்பினஸ் தான். பீஸும் இண்டிபெண்ட் ஆகும். எந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தாலும் சரி, அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சோலுக்கு தேவை வந்து பீஸும் இண்டிபெண்ட் தான். யார் ஒருத்தவங்களுக்கு பீஸும் இண்டிபெண்ட் கொடுக்குறீங்களோ தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் அவங்க உங்கள் லைஃப்பை விட்டு போகவே மாட்டாங்க. பட் இங்கே எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் யாரும் பீஸும் கொடுக்குறதில்ல, இண்டிபெண்டும் கொடுக்குறதில்ல. சும்மா டைட்டாக பிடிக்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறது, டிப்ரெஷனை கொடுக்குறது, சும்மா கால் பண்ணி மெசேஜ் பண்ணு கண்ட்ரோல் பண்ணுறது, இதுதான் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்துட்ருக்கோம். பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வேர்ல்டில் ஒரு சோல் வாழ்ந்துட்டுருக்கு, ஒரு ஆன்மா வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த ஆன்மா ஒவ்வொரு நாளும் எத்தனை சுச்சுவேஷன் வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம், எத்தனை ட்ராமா வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம். ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஷோராக உண்டு. அது ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது எந்த வேலை வேணாலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, பட் ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பீஸும் இண்டிபெண்ட் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்மா லைஃப்பில் உங்களை விட்டு போகாது. அதை மட்டும் மனசிலாக்கிக்கோங்க. பட் யாருமே அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுக்குறதில்ல, பீஸும் கொடுக்குறதில்ல, இண்டிபெண்ட்டும் கொடுக்குறதில்ல. ஓகே, அப்போ இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு. நான் வந்து அந்த ஒரு பர்சனை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னா இது தேர்ட் பார்ட்டி என்ன கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் உங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது அதனால் வரக்கூடிய ஒரு பெயின், அதனால் வரக்கூடிய அந்த எமோஷனல் இதை வந்து இவர் இப்போ மனசிலாக்கிட்டு உண்டு. அப்போது நானும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டைமில் அவங்களுக்கு இப்படி தானே ஃபீல் ஆகிருக்கும். நான் அவங்களுக்கு பீஸும் கொடுத்துருக்கல, இண்டிபெண்ட் கொடுத்துருக்கேன், ஃபுல்லாக நான் கண்ட்ரோலிங் தான் பண்ணிட்டு உண்டு. அது இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. இன்னொரு விஷயத்தோட பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்டாக இருக்காங்க, நெகட்டிவ்லாக இருக்காங்க. காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு. இதில் எந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ணுறது. நான்
அந்த போஸ்ட்டை சூஸ் பண்ணுறதா இல்லைங்கி இப்போ இருக்கிற அந்த தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணுறதா இல்லைங்கி வேறு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதா ஆள் டோட்லி கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே. ஆளுக்கு ஆக்சுவலி யாரை திங்க் பண்ணணும், யாரை சூஸ் பண்ணணும், யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், யாரை சூஸ் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், எந்த ஒரு கிளாரிட்டி இல்லை. இது ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்டில் யாரை நினைக்கிறதுக்கு யாரை சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷனில் இவர் ஆக்சுவலி தேடிட்டு இருக்காரு. ஓகே. இத்தனையும் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் எந்த ஆப்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. பயங்கர நெகட்டிவ்ல இருக்காங்க, பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்டில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, தயவு செஞ்சு உங்களோட பவரில் நீங்கள் நில்லுங்க, உங்களோட செல்ஃப் லவ்வில் நில்லுங்க. மனுஷங்க தானே, ஆக்சுவலி மனுஷங்க வந்து எப்போ எப்படி மாறுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டு இறைவன் வந்து ஒரு மனுஷனை படைக்கும் போதே குரங்கு மைண்டாக படைச்சிட்டான். மனுஷனோட மைண்ட் ஆக்சுவலி குரங்கு மைண்டாகும். ஒரு டைம் அந்த மனுஷனோட வாய் சொல்லும், நீ தான் என் லைஃப்பில் தேவதை, நீ தான் என் லைஃப்பில் பொக்கிஷம், நீ இல்லைங்க என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லும். அதே வாய் குறைச்சி நாள் கழிஞ்சு சொல்லும், எனக்கு நீ வேண்டாம், நீ ஒன்று விட எனக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு, அதே வாய் மறுபடியும் சொல்லும். ஸோ அதனால் தயவு செஞ்சு மனுஷனோட மைண்டே குரங்கு மைண்ட் ஆகும். ஓகே. ஸோ அது மனுஷனோட மைண்டு மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்மளை தேவதைன்னு சொல்லுது அப்படின்னா நாளைக்கு அதுவே வேறு எங்கேயோ போய் தேவதைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு மனுஷனை வந்து நம்ப வேண்டாம். யூனிவர்ஸை தள்ளி வந்து லைஃப்பில் வேறு யாரையும் நம்பாதுங்க. ஏன்னா மனுஷனோட மைண்டு வந்து மாறிட்டே இருக்கும். இது நம்மளே எடுத்துக்கோங்க, நம்மளும் மாறிட்டே தான் இருப்போம். நம்மளோட மைண்டும் மாறிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், நாளைக்கு அது பிடிக்காமலே போயிடலாம். மொத்தத்தில் மனுஷனோட மைண்டு ஸ்டேபிளே கிடையாது. ஸோ அதனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுக்காதுங்க. ஓகே. என்ன சொல்கிறது, ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சுக்காதுங்க, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதுங்க. கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கட்டும். ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் வரும்போது எப்படி நம்ம அதை முழுமையாக நம்ம அக்செப்ட் பண்ணுறோமோ, அதே சேம் டைம் அவங்க போகக்கூடிய ஒரு டைமை நம்ம அதை முழுமையாக அக்செப்ட் பண்ணணும். ஓகே வர்றாங்களா வரட்டும், போகிறாங்களா போகட்டும். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம நிற்கணும் அப்படின்னா நம்ம அட்டாச்மெண்ட் நிற்கக்கூடாது. அட்டாச்மெண்ட் நிற்கக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 24/7 ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு 10% உங்கள் ரிலேஷன்ஷிப், ஒரு 10% 20% நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ண போதும். 80% உங்களோட செல்ஃப் கேருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட கெரியருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட கோலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிலேஷன்ஷிப்புகள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. வந்தால் வரட்டும், இல்லைங்க போட்டுன்னு விட்டுடுங்க. எப்போவுமே வந்து யாருமே செல்ஃப் கேர் பண்ணுறது கிடையாது. நான் ஒவ்வொரு வீடியோ நான் சொல்கிற விஷயம், நீங்கள் எவ்வளோ பெரிய டாப்பர்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக நீங்கள் இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு உங்களோட செல்ஃப் கேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 hour. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வந்து நமக்காக யாருமே இங்கே வாழ்றதில்லை. நம்ம அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும், இவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும். நம்ம 24 hours நம்ம ஓடுறோம். பட் ஒரு நாளாக நம்மளை ஹாப்பியாக வைக்கணும் நம்ம யாருமே ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 20 minutes இல்லைங்க ஒரு 1 hour உங்கள் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம லைஃப்பில் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு காசு, பணம், ரிலேஷன்ஷிப் இதை தாண்டி நமக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் இம்பார்ட்டன்ட், நிம்மதி இம்பார்ட்டன்ட். அதை மாதிரி மனசிலாக்கிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நான் எல்லா வீடியோவில் சொல்கிற விஷயம் மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணி உங்களை கூலாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ நம்மளை நம்ம தான் எப்போவுமே பீஸாக வச்சுக்கணும். நம்ம கூட இருக்கிற எந்த உறவாக இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிற 100% பீப்புள்ஸ் வந்து நம்மளை டவுன் ஆக்குறதுக்கும், நம்மளை லோ ஆக்குறதுக்கும், நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்குறதுக்கும், டிப்ரெஷன் ஆக்குறதுக்கும், ஏமாத்துறதுக்கு தான் நம்மக்கிட்ட வராங்களே தவிர நம்மளை ஹாப்பியாக வைக்கிறது இருக்கலாம், 100% இருக்கலாம். அதே ஒரு நாள் அவங்க ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மறுபடியும் நம்மளை விட்டு ஓடவும் செய்வாங்க. அதே மனசில் ஆக்கிக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தவங்க நமக்கு ஹாப்பினஸ்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா அதான் லைஃப்பும் அவங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் இருக்கிற கேர்லாம் லாஸ்ட் வரைக்கும் இருக்காது. அதை மனசில் ஆக்கிக்கோங்க. ஓகே. ஸோ நமக்கு எப்போவுமே நமக்கு ஹாப்பினஸ்ங்கிறது நம்மளோட செல்ஃப் கேர், நம்மளோட செல்ஃப் லோ, நம்ம பீஸ் ஆஃப் த மைண்ட் தான் நமக்கு ஹாப்பினஸ். நான் எல்லாம் என் லைஃப்பில் ஒரு நாள் எப்படின்னா 2 hours 3 hours கண்ணு மூடி உட்காந்துருவேன். ஏன்னா நமக்கு மென்டல் பீஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு மென்டல் பீஸ் ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அவங்கள டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்றைக்கி மென்டல் பீஸை கொடுக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு உங்களை ஸ்ட்ரெஸ் ஆகி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ உங்கள் மென்டல் பீஸ், உங்கள் எமோஷனல் சப்போர்ட் ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ண வேண்டாம். உங்களோட மென்டல் பீஸுங்கிறது அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது மெடிடேஷன் இன்னொரு ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே.
ஸோ அந்த பர்சன் ஆக்சுவலி பயங்கர நெகட்டிவில் இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணக்கு தெரில, யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தெரில. அதே அந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஓகே, டோட்டலாக அந்த ஒரு பர்சன் ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன்லேயும் போயிட்டுருக்காங்க. நைட்டு தூக்கம் இல்லை நம்ம சொல்லலாம். நைட்டு ஏன் தூக்கம் இல்லை அப்படின்னா, ஏன் நமக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தும் ஏன் எந்த ஆப்ஷன்ஸ் மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மேபி இந்த ஒரு பர்சனுக்கு சில விஷயங்கள் மனசில் ஆகிட்டு உண்டு. நம்ம எந்த ஆப்ஷனை தேடி போனாலும், நம்ம யார்கிட்ட போனாலும் இந்த ஒரு பர்சன் இருந்த ஒரு ட்ரூ நமக்கு எங்கேயும் கிடைக்காது. இவங்க நம்மளை கேர் பண்ண மாதிரி, லவ் பண்ண மாதிரியும் நம்மக்கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க. மேபி நம்ம கூட பழகுறவங்க எல்லாம் நம்மக்கிட்ட ஒரு தேவைக்காக பழங்குறவங்க தான் இருப்பாங்களே தவிர, இந்த மாதிரி நான் இந்த ஒரு போர்ஷனை இக்னோர் பண்ணிட்டு போகிறேன், இந்த போர்ஷனை அவாய்ட் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படின்னா, வேறொரு போர்ஷனை கூட போய் நான் இருக்கலாம். பட் அவங்க என்னோட தேவைக்காக தான் இருப்பாங்களே தவிர, அதில் ஒரு கேர் இருக்குமா, லவ் இருக்குமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வேறு ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேடின்னு சொல்லலாம். அதே வேறு ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு மடின்னு சொல்லலாம். டோட்டலாக எந்த ஆப்ஷன்ஸ் இருந்தும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏன்னா அவரோட ஆத்மா ட்ரஸ்ட்டு பண்ண மாட்டேங்குது. உங்களை ட்ரஸ்ட்டு பண்ண மாதிரி வேறு எந்த சோலையும் இவரோட ஆத்மா ட்ரஸ்ட் பண்ணல நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் அதோட சுச்சுவேஷனில் டோட்டலி ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். நான் என்னத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ட்ரூ லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா இல்லைங்க பீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் டோட்டலி ஒரு கன்ஃபியூஸ்லாம் இருக்காங்க. ஓகே, மேபி இதில் ஒரு சிலருக்கு ஒரு போஸ்ட் வாங்கிட்டு நிறைய பணம் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த போஸ்ட் ஆக்சுவலி வேலை செஞ்சு அந்த பணத்தை வாங்கிட்டு தரணும் அந்த ஒரு தாட்டில் இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ரீஸ்டார்ட் வேணும்னு ஒரு தாட் உண்டு. அது ஒரு டிசைர் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு ட்ரீம் ஒரு ஸ்டார்ட் ஆகணும். ரிலேஷன்ஷிப் மறுபடியும் வேணும். பட் மெண்டல் கான்ஃப்ளிக்ட். நானாக போக மாட்டேன், அவங்களா வரணும். நீங்களாக போகணும், நீங்களாக போனால் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ மொத்தத்தில் இவர் இதுவரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் போட்டு மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஃபிசிக்கலி மூவ் ஆன் ஆகிட்டு உண்டா இருக்கும், பட் மென்டலி மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேடாக கரண்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப என்னதான் ஸ்டாராக இருந்தாலும் பயங்கர சேடாக இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனும் உண்டு. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் மேபி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகிட்டு உண்டு அப்படின்னா அந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் அதை குறித்து பயங்கர சேடாக டிப்ரெஷனாக இருக்கிறாங்க. முடிஞ்சு போன விஷயங்கள்லாம் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் இல்லை, இனி ஒர்க் பண்ணி ஒரு காரியம் இல்லை, பயங்கர நெகட்டிவாக இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணி ஆக்சுவலி ஹோப் உண்டு. இவர் திரும்பி வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்தா ஷோரை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. ஓகே, தன்னோட ஈகோவும் குறைஞ்சி போயிடக்கூடாது, தானும் தோற்று போயிடக்கூடாது. ஏதாவது மேட்சுகள் மிராக்கள் நடந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் ஸ்மூத் கோயினாக போயிடணும். ஓகே, பட் நமக்கு மேபி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, மேபி இந்த போஸ்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைம் நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீகன்ஸ்ட்ரேஷன் ஒரு ரீயூனியன் பாசிபிள் ஆகும். கேட்டிங்க அப்படின்னா 19 days இல்லைங்க 19 hours இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆக்ஷன், ஒரு காலோ ஒரு மெசேஜோ இல்லைங்க நேரில் உங்களை மீட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் அங்கே நிற்கிறீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீகன்ஸ்ட்ரேஷன் ஒரு ரீயூனியன் பாசிபிள் ஆகும். ஓகே, பட் டோட்டலி இப்போ இவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டா, எமோஷன்ஸ் உண்டா கேட்டால் உண்டு. ஓகே, உண்டு கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருந்தும் இவருக்கு ஆத்மா வேறு யாரும் இவரை ட்ரஸ்ட் பண்ணலை. மேபி இவருக்கு உங்ககிட்ட ஒரு ட்ரஸ்ட் ஃபீலாக இருக்கலாம். உங்ககிட்ட ஒரு இவர் என்ன பண்ணாலும் நீங்கள் பொறுத்துப்பீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க, உங்களை நம்மளால இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்துருக்கலாம். அதே இவருக்கு வேறு யார்கிட்ட அது ட்ரஸ்ட் இல்லை. அவங்கெல்லாம் நம்மக்கிட்ட ஒரு தேவைக்காக வராங்க, தேவை முடிஞ்சது போயிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் இவருக்கு ஃபீலாக இருக்கலாம். ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணலை. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஈகோவில் நிற்கிறாரு. நீங்கள் வரணும்னு ஈகோவில் நிற்கிறாரு. பட்டு ஸோ ஆள் ஆக்சுவலி ஹாப்பி இல்லை, பயங்கர சேடு தான். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் நினச்சிட்டு ரிலேஷன்ஷிப்பில் பண்ண விஸ்வாசம் நடந்த விஷயம் நினச்சிட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு சேடாக இருக்காங்க. தூக்கமும் இல்லை. நம்ம எதுக்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், ஏன் இந்த மாதிரி நம்ம லைஃப் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஏன் நம்ம நெகட்டிவாக இருக்கோம், ஏன் நம்ம கன்ஃபியூஸாக இருக்கும். டோட்டலாக ஆள் வந்து ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்டில் இருக்காங்க. பட் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு பாசிபிள் ஆகும். நீங்களாக போக வேண்டாம். ஓகே, ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கட்டும். இருக்கிற ஆப்ஷனில் எது பெட்டர்னு அவங்க தேடி திங்க் பண்ணி இருக்கட்டும். நீங்கள் வேணும்னு உள்ளவங்க ஷோராக நீங்கள் வேணும்னு ஒருத்தவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எத்தனை எல்லாம் தாண்டி வேணாலும் வருவாங்க. ஓகே, ஸோ அதை மனசிலாக்கிக்கோங்க. உங்களோட அன்பு வேணும், நீங்கள் வேணும் அப்படின்னா வரட்டும். அவங்கள வர அனுமதிங்க, நீங்களாக போகாதுங்க. ஓகே, தென் நமக்கு இம்பார்ட்டண்டான ஏஜ் நம்ம பார்க்கலாம். ஓகே,
24 important, 57 important, 51 important, 49 important, 19 important, 31 important, 15 important, okay, 17 important. ஓகே தென் இம்பார்ட்டனான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 555 ஆகும். 555 கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இந்த ஒரு பர்சன் எவ்வளோ நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நெகட்டிவாக ஒரு கேரக்டராக இருந்தாலும் சரி, இவர் ஆக்சுவலி சேஞ்ச் ஆவார். நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ அவங்க எத்தனை ஆப்ஷன்ஸ் தான் ஃப்ரீயாக விட்டுடுங்க, அவங்க சேஞ்ச் ஆகிட்டு உங்ககிட்ட வருவாங்க. ஓகே, நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். தென் நமக்கு இனி இம்பார்ட்டனான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 important, 9 important, 15 important, 14 important, 17 important, 19 important. Okay. 15 angels numbers important, 15. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.